ஒரு பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட். ஓகே. ரைட். விடியல வகுப்புக்கு வர்றதுக்கு ஆட்கள் குறைவு. 75 பேர் தான் இருக்கா, 74 பேர் தான் இருக்கிறோம். பின்னேரத்தில் 200 பேர் வராங்க. ரைட். பிள்ளைகள் சில தேவைகளுக்காக வகுப்பு கட் பண்ண இல்லாத நிலவரம் இருக்குது. தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ விடியல சில வகுப்புகள் பாடசாலை லீவு தானே, பின்னேற வகுப்பு இருக்கிற நாளில் கூட விடியையும் சில வகுப்புகள் சேர்க்க வேண்டி வரும். நான் அதை உங்களுக்கு இரவே அறிவிச்சு கொள்றேன். அப்பதான் அந்த எக்ஸாமுக்கு சரியா வரும். ரைட். நான் வேகமா வகுப்புக்கு போய்கொள்றேன். ரைட். கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ரைட். உலக குடித்தொகை பிள்ளைகள், நீங்க ஒரு ரப்சீட்ல தெளிவா சில பகுதிகளை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு புத்தகம் நோட்ஸா தந்திருக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. இருந்தாலும் இப்படி ஒரு புத்தகம் உங்களோட கைகளில் இருக்குது. இப்படி ஒரு புத்தகம் பிடிஎஃப் வடிவத்தில் சென்ட் பண்ணியிருப்பேன். இப்படி ஒரு புத்தகம் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. 12ஆம் ஆண்டு முழுக்க மாநில புவியியல் செக்ஷன் இருக்குது. இதுல உங்களுக்கு மட்டை இல்லாம சென்ட் பண்ணியிருப்பேன் அந்த புத்தகம். இப்படி ஒரு புத்தகம் சரியா, மட்டை இல்லாம உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய மாதிரி. ரைட். அதுல உலக குடித்தொகைன்னு சொல்ற செக்ஷன் படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இந்த நோட்ஸ் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அது முன்னுக்கு இப்படி ஒரு பாடம் ஒன்று இருக்கு, மாநில புவியியல் அறிமுகம். அதை லேசா வாசிக்கொள்ளுங்க, அது சின்ன அழகு. அது தொடர்பான பிறகு கதைக்கிறேன். மிக முக்கியமான பாடம் சொல்றதால 2வது இருக்கிற உலக குடித்தொகைன்னு சொல்ற பாடத்துக்கு போயிட்டோம். ரைட். இந்த புத்தகம் உங்களோட கைகளில் கிடைச்சா நீங்க எங்கேயா வாங்கிக்கொள்ளுங்க. எங்களோட இப்ப இந்த புத்தகம் இல்ல, முடிஞ்சுது. அதனாலதான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன், ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட். இதுல உலக குடித்தொகை அல்லது பிள்ளைகள், இந்த குடித்தொகைக்கு சமனான சொல் சனத்தொகை, மறந்துடக்கூடாது. ஒரு சனத்தொகை இந்த கேள்வி வரும்போது என்னடா படிக்கலைன்னு இருந்துடக்கூடாது. உலக குடித்தொகையும் உலக சனத்தொகையும், குடித்தொகை சனத்தொகை ரெண்டும் சேம், ஒரே சொல். ஆங்கிலத்தில் பாப்புலேஷன் சொல்றது. ரைட். பிள்ளைகள், இந்த பாடம் சரியா படிக்காம பரீட்சைக்கு போக முடியாது. போன வகுப்புல இந்த பாடத்தை பத்தி சொல்லியிருக்கிறேன். 4ஆம் தவணை எக்ஸாம் செய்ய போற ஆட்களும் சரி, 1ஆம் தவணை இந்த முறை செய்ய போற ஆட்களும் சரி, இந்த பகுதி நல்ல தெளிவா இருந்தால் குறைஞ்சது ஒரு கேள்வி நீங்க பரீட்சைக்கு சிம்பிளா செஞ்சுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி கட்டாயம் வரும். அடுத்த எம்சிக்குள்ள நிறைய எம்சிக்கு கேள்வி வரும். 12ஆம் ஆண்டுக்கு அதிகமான எம்சிக்கு இந்த பாடத்துக்கு இருந்தால் வரும். ஒரு 5 எம்சிக்கு கேள்வி அது குறைஞ்சது வரும். ஸோ இந்த பாடத்தை கொஞ்சம் கவனமா படிக்கணும். கொஞ்சம் பெரிய பாடம் பிள்ளைகள், ஆனா ஈஸியான பாடம். 13ஆம் ஆண்டு கவனிச்சு கொள்ளுங்க. இந்த செக்ஷன் முடிய ஒருக்க பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்க ஒருக்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரைட். நான் பாஸ் பேப்பர் கேள்வி உள்வாங்குறது இப்போ கொஞ்சம் அந்த சிலபஸ் கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதை இந்த செக்ஷனுக்கு தவிர்த்து கொள்றேன். ரைட். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப இதுல இருக்கிற ஒரு 1வது செக்ஷன் படிச்சு கொண்டு இருக்கிறோம். குடித்தொகையில பண்புகளை பற்றி படிச்சு கொண்டிருக்கிறோம். குடித்தொகை பண்புகள், குடித்தொகைக்குன்னு சொல்ற சில கேரக்டர் இருக்கு, அதை பற்றி படிச்சு கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள், உண்மையிலேயே குடித்தொகைன்னு சொல்ற பாடம் ஜியோகிராபிக்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாடம். இது எல்லா நாடுகள்லையும், ஜியோகிராபி பல்கலைக்கழகங்களையும் சரி, உயர் பகுதிகள் பாடசாலைகள்லையும் சரி, எல்லா நாடுகள்லையும் இந்த குடித்தொகை ஜியோகிராபிக்ல இருக்குது. அந்த எல்லா நாடுகள்லையும் குடித்தொகையை பத்தி படிக்கும் போது குடித்தொகையோட பண்புகள் கற்றுக்கொள்வாங்க. ஸோ குடித்தொகை பண்புகள் நம்ம A-level சிலபஸ்ல மிக முக்கியமானது. ஸோ குடித்தொகைக்குன்னு சொல்லி சில கேரக்டர் பண்புகள் இருக்கும். அதுல ஒன்று நாங்க படிச்சிட்டோம், குடித்தொகையுடைய பருமன். குடித்தொகை சனத்தொகை ரெண்டும் ஒன்று. ஸோ குடித்தொகை பருமன் என்று சொன்னாலும் சனத்தொகை பருமன் என்று சொன்னாலும் ஒன்று. ரைட். பாப்புலேஷன் சைஸ், இதை பத்தி படிச்சிட்டோம் என்ன. ரைட். 2வது படிச்சிட்டோம் குடித்தொகை அடர்த்தியை பத்தி படிச்சிட்டோம், டென்சிட்டி, குடித்தொகை அடர்த்தியை பத்தி படிச்சிட்டோம். 3வது படிச்சிட்டோம் குடித்தொகை அல்லது சனத்தொகை, குடித்தொகை வளர்ச்சி படிச்சோம். உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த குடித்தொகையில இருக்கிற 3 பண்புகளை நாங்க படிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு 4வது பண்பு படிக்க போறோம். இதுல உங்களுக்கு தெரியுமா, குடித்தொகை வளர்ச்சியில மனுஷன் உருவாகின காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் குடித்தொகை வளர்ச்சியில 2 காலகட்டம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 2 காலகட்டத்துல ஆண்டு என்ன? ஒரு ஆண்டு ஒன்று படிச்சோம், அந்த ஆண்டுக்கு முன்னுக்கு ஒரு கட்டம், அந்த ஆண்டுக்கு பின்னுக்கு ஒரு கட்டம் ஒன்று படிச்சோம். ஞாபகம் இருந்தா? வெரி குட். 1750. 1750க்கு முன்னுக்கு ஒரு காலகட்டம், நீண்ட காலகட்டம்.
1750க்கு பிறகு மெதுவா குறைவான காலகட்டம் வளர்ச்சி ஸ்பீட். இந்த பக்கம் காலம் கொஞ்சம், டைம் வந்து கொஞ்சம், ஆனா வளர்ச்சி வந்து ஸ்பீடாக இருந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க, இந்த உலக குடித்தொகை வளர்ச்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 4 பண்புகள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தெரியல, உலக குடித்தொகை வளர்ச்சியில் இருக்கிற முக்கியமான பண்பு. அதாவது இப்ப சனம் 8 பில்லியன், அதாவது 1 பில்லியன்ல இருந்து இன்னொரு பில்லியனுக்கு குடித்தொகை மாறுறதுக்கு எடுத்த காலம் குறைஞ்சி கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சுட்டோம். ரைட். அடுத்தது என்ன உங்களுக்கு தெரியும், 1 பில்லியன்ல இருந்து 2 பில்லியனுக்கு போறதுக்கு 123 வருஷம் எடுத்தது. அடுத்ததுல அப்படி குறைஞ்சி கொண்டு போகுது. அடுத்தது 32 வருஷம் அப்படி குறைஞ்சி கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியணும், இந்த வளர்ச்சி அடைந்து வார நாடுகள்ல குடித்தொகை பெருக்கம் எத்தனாம் ஆண்டுக்கு பிறகு வந்தது? குறிப்பா ஒரு ஆண்டு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒரு குறித்த ஆண்டு படிச்சு அந்த ஆண்டுக்கு பிறகு விருத்தி அடைஞ்சி வார வளர்ந்து வார நாடுகள்ல குடித்தொகை வளர்ச்சி கூடிட்டு படிச்சோம். வெரி குட். 1950 இது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் படிச்சோம். குடித்தொகை பிள்ளைகள் நிலையான வளர்ச்சி பெற்ற எத்தனை பில்லியனுக்கு பிறகு குடித்தொகை ஒரு நிலையான வளர்ச்சிக்கு வந்துட்டு ஸ்பீடா வளர்ந்து கொண்டிருந்தது. 5 பில்லியனுக்கு பிறகு ஒரு நிலையான வளர்ச்சி பெற்றது. ஸோ குடித்தொகை வளர்ச்சியில 2 விஷயம் படிச்சிருக்கோம். கவனமா இதை ஒரு சீட்லயோ இதுலயோ கவனமா இந்த படிக்கிற விஷயங்களை சின்ன 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 பாயிண்ட்ஸா நோட் பண்ணி கொண்டு வரும்போது இந்த பாடத்தை உள்வாங்க முடியும். இந்த பாடத்தை கவனமா கற்றுக்கொண்டா பிள்ளைகள் உங்களோட பரீட்சையில உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி எழுதிட்டு இருந்துருவோம். ரைட்டா? கவனமா இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இதுல குடித்தொகை வளர்ச்சி சம்பந்தமா 2 விஷயம் தான். 2 காலகட்டம் இருக்குது. அடுத்தது குடித்தொகை வளர்ச்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான 4 பண்புகளை பற்றி படிச்சோம். ஸோ நாங்க 4வது செக்ஷனுக்கு இப்ப போகலாம். ரைட். குடித்தொகை பண்புக்குள்ளதான் 4வது விஷயம் இருக்குது. குடித்தொகை பரம்பல். குடித்தொகை பரம்பல் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். குடித்தொகை பரம்பல். ரைட். உலக குடித்தொகை பரம்பலாம் இப்ப உலக ரீதியாக தான் படிச்சு கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ரைட். இப்ப உலக குடித்தொகை பரம்பல். முதல்ல இந்த தலைப்பை விளங்கி கொள்ளணும். குடித்தொகை பரம்பல், இதுல தமிழ்ல ஒரு வார்த்தை தான் இருக்கு. உலகத்துல சனம் மக்கள் எல்லா இடமும் ஒரே மாதிரியான மாதிரி இல்லை. ஒரே மாதிரின்னு சொன்னா நான் சொல்றேன், உலகத்துல சில இடத்துல சனம் நெருக்கமா இருக்கிறாங்க. நாங்க படிச்சோம், மொனாக்கோன்னு சொல்ற நாட்டுல ஒரு கிலோமீட்டருக்கு 18,000 பேருக்கு மேல, இலங்கையில 331 பேர். ஸோ உலகத்துல சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 16. சில இடத்துல சனம் பயங்கரமான நெருக்கமா இருக்கு. நல்ல வளம் இருக்குது, அங்க நல்ல கல்வி இருக்குது, நல்ல கிளைமேட் இருக்குது. அப்படி இருந்தால் அந்த இடத்துல சனம் அதிகமாக இருக்கும். இலங்கையில கூட கொழும்புல 1000க்கு மேல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் இருக்கிறாங்க. முல்லைத்தீவுல 30 தான் இருக்கிறாங்க. ஸோ இலங்கையில கூட ஒரு பிரதேசத்துல சனம் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு பிரதேசத்துல சனம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்க உலகத்துல சனத்திர பரம்பலை பார்த்தால் எல்லா இடமும் ஒரே மாதிரி பரம்பி இல்லை. அமேசன் காடாண்டிய பகுதியில சனம் குறைவு, சகாரா பாலைவனத்துல ஆக்கள் இல்லை, முனைவில் இருக்கிற குளிர் பகுதியில ஆக்கள் இல்லை, உயரமான இமயமலையிட மேல் பகுதியில ஆக்கள் இல்லை. ஸோ உலகத்துல சேபஸ் புவியிட மேற்பரப்பெடுத்து பார்த்தால் எல்லா இடமும் சனம் ஒரே மாதிரி இல்லைன்னு. சில இடத்துல நான் சொன்ன மாதிரி பாலைவனங்கள், உயரமான மலை, காட்டு பகுதியில சனம் இல்லை, இன்னொரு இடத்துல சனம் அதிகம். அப்ப உலகத்துல சனம் ஒரே விதமா பரம்பி இல்லை. ஸோ குடித்தொகை பரம்பல்னா உங்களுக்கு அந்த சனத்திர அந்த இருக்கிற விதம். இதுல அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும், குடித்தொகை உலகத்துல சமனற்ற விதத்துல இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சரி, கவனமா இதெல்லாம் நோட்ஸ் பண்ணணும். பரம்பி உள்ளது இதெல்லாம் நோட் பண்ணணும் பிள்ளைகள். கவனமா ஒவ்வொரு விஷயமா விளங்கி புத்தகத்தை பிறகு வச்சு படிங்க. இன்னொரு விஷயம் பிள்ளைகள், புத்தகத்துல சில இருக்கிற டேட்டாவை வச்சுக்கொண்டு நீங்க எனக்கு சில மெசேஜ் பண்றீங்க. நம்மளோட கைடு வந்து தயாரிக்கப்பட்ட கைட்ல போட்டிருக்க டேட்டாலாம் 2016ஆம் ஆண்டு நடந்த டேட்டா. உலகத்துல எவ்வளவு சனம் இருந்தது, பிறப்பு எவ்வளவு, அப்படி. நான் புத்தகத்துல போட்டது இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி 2018 அப்படி டேட்டா போட்டிருக்கேன்.
18 அப்படி டேட்டா போட்டிருக்கேன். இப்ப நான் ரீசெண்டான 2022க்கு பிறகு வந்த டேட்டா உங்களுக்கு காணும். 2013க்கும் காணும், 12க்கும் காணும். ஸோ இப்ப நான் அதிகமா 2023 டேட்டா தான் உங்களுக்கு சொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணுவேன். பிள்ளைகள் நெட்ல நீங்க இப்ப கவனமா கேட்கணும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப உலக சனத்தொகை என்று சொல்லி அடிச்சால் வேற வேற விதமான சனம் வரும். ஒரு இடத்துல 8.2 பில்லியன் வரும், இன்னொரு இடத்துல 7.9 பில்லியன் வரும். ஸோ நம்மட பாடத்திட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட இந்த பாடத்துக்குரிய சில தகவல்கள், எந்த நாட்டுல சனம் கூட, எங்க பிறப்பு கூட, இப்படியாப்பட்ட தகவல்கள் தான் படிக்கிறது இந்த பாடம். இந்த தகவல்கள் நம்மட பாடத்துக்கு பரீட்சைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல் யூஎன் ரிப்போர்ட்லாம் வரும். யூஎன் சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை, இதான் உலகத்துல பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்துல எல்லா நாடுகளும் உறுப்பு நாடா இருக்குது. ஸோ தங்களோட டேட்டாக்களை ஒவ்வொரு நாடுகளும் இவங்களுக்கு அனுப்பும். ஸோ அதை சம்மரி பண்ணி இந்த யூஎன் ரிப்போர்ட் இவங்க வெளியிட்ட அறிக்கை தான் நாங்க படிக்கணும். ஸோ இவங்க கடைசியா 2022 தான் அவங்களோட ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இதை அப்டேட் பண்ணித்தான் சில தகவல் தருவது. ஸோ புத்தகத்தில் இருக்கிற தகவலை விட இப்போ இருக்கிற தகவல் கொஞ்சம் புதுசு. அதனால சின்ன சேஞ்சுகள் வரும். அந்த டேட்டாக்களை எழுதி நோட் பண்ணி கொள்ளுங்க, மிக முக்கியம். ரைட், இதை சொல்லிக் கொள்றேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ படிக்கிற டேட்டாவை நீங்க அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு பரீட்சைக்கு இப்ப இருக்க டேட்டா தான் பயன்படும். பெரிய மாற்றங்கள், பெரிய அளவு இதுகள் வராது. அப்படி மாற்றங்கள் வரும்போது நான் சொல்லிக் கொள்றேன். ஸோ இந்த பாடத்துக்கு இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். பௌதிக புவியியல் எப்ப படிச்சாலும் அதான், செய்முறை புவியியல் எப்ப படிச்சாலும் அதான். ஆனா மாநில புவியியல் இருக்கிற விஷயம், மனுஷர நடவடிக்கை மாறும். அதை நான் மாற்றமான விஷயத்தை அப்டேட் பண்ணி கொள்ளுவேன். ரைட், இப்ப முதல்ல குடித்தொகை பரம்பல் தான் உங்களுக்கு என்னென்னு விளங்கிட்டு, அது சமனா இல்லை, எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை. சோ இந்த குடித்தொகை பரம்பலை நான் இப்படி எழுதுறேன். குடித்தொகை பரம்பலை படிக்க போறோம். என்ன, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லையும் ஜியோகிராபில குடித்தொகை பரம்பல் கற்பாங்க. அந்த எல்லா பிள்ளைகளும் இந்த குடித்தொகை பரம்பலை கற்கும் போது ஒரு 3 மட்டத்துல படிப்பாங்க, 3 லெவல்ல படிப்பாங்க. குடித்தொகை பரம்பல்ல 3 மட்டங்கள்ல படிப்பாங்க. நம்ம இலங்கையில இருக்கிற ஏஎல் படிக்கிற நாம மட்டும் இல்ல, ஓஎல் காரனும் சரி, வேற நாடுகள்ல சனம் சம்பந்தமா படிக்கிற ஆக்களும் சரி, யூனிவர்சிட்டியில சன சம்பந்தமா படிக்கிற ஆக்கள், குடித்தொகை சம்பந்தமா படிக்கிற ஆக்களும் சரி, குடித்தொகை பரம்பல்னு சொல்ற செக்ஷனை படிக்கும் போது அதை 3 மட்டத்துல படிப்பாங்க. கவனமா கேட்கணும். ஒன்று உலக ரீதியா படிப்பாங்க, பூகோள ரீதியா, வேர்ல்டு வைடா படிப்பாங்க. பூகோள ரீதியா, உலக ரீதியா படிப்பாங்க. கவனமா கேட்கணும். வேர்ல்டு வைடா குடித்தொகை எப்படி பரம்பி இருக்கு, உலக ரீதியா சனம் எப்படி பரம்பி இருக்குன்னு படிப்பாங்க. ரெண்டாவது கண்டங்கள் ரீதியா எப்படி பரம்பி இருக்குன்னு படிப்பாங்க. கண்டங்கள் ரீதியா எப்படி பரம்பி இருக்கு. மூணாவது நாடுகள் ரீதியா எப்படி பரம்பி இருக்கு. சோ எந்த நாட்டிலையும் குடித்தொகையுடைய பரம்பலை கற்கும் போது எல்லா நாட்டு பிள்ளைகளும் எல்லா பகுதிகள் பாட சிலபஸ்லையும் குடித்தொகை பரம்பலை 3 லெவல்ல படிப்பாங்க. வேர்ல்டு வைடா படிப்பாங்க, கண்டினென்டல் லெவலா படிப்பாங்க, கண்ட ரீதியா படிப்பாங்க. எந்த கண்டத்துல சனம் கூட, எந்த கண்டத்துல குறையும், நாடுகள் ரீதியா படிப்பாங்க. சோ நாங்களும் குடித்தொகையுடைய பரம்பலை 3 மட்டத்துல படிக்க வேணும். இப்ப முதலாவது மட்டத்துக்கு போகும். பூகோள ரீதியா குடித்தொகையுடைய பரம்பலை பார்க்க போறோம். இலகுவானது. நான் இப்படி போர்ட்ல நோட் பண்றதை விளங்கி இதே மாதிரி நோட் பண்ணி இதே மாதிரி படிக்கணும். ரைட், ஓகே. இதுல இந்த பூகோள ரீதியா குடித்தொகையுடைய பரம்பலை பார்க்கும்போது பிள்ளைகள் கவனமா கேளுங்க. இதுக்குள்ள உலகத்துல பூகோள ரீதியா உலக குடித்தொகை பரம்பலை பார்க்கும்போது 3 விதமான பகுதிகள் இனங்காணப்படுது உலகத்துல. இப்படி பார்ப்போம். இதுல நான் ஒரு உங்களுக்கு கிட்டத்தட்ட பரமட்டார் உலகத்தை கீழே கொண்டு கவனமா இது படிக்கும் போதே பாடமா போயிருமா, பெரிய கஷ்டம் இல்லாத செக்ஷன். இதுலயும் இடவிளக்கப்படத்திலையும் கவனமா இருக்கணும், கட்டாயம் பரீட்சைக்கு வரும். இப்ப மாதிரியா எடுத்துக்கொள்வோம். இது மாதிரியா எடுத்துக்கொண்டோம்னால் இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த உலக ரீதியா இப்ப உலகத்துல இருந்து அவ்வளவு நாடுகள் ரீதியா குடித்தொகை பரம்பலை படிக்கும்போது உண்மையிலேயே உலக ரீதியா குடித்தொகை பரம்பி இருக்கிற விதத்தை அவதானிக்கும் போது 3 விதமா அது இருக்குது. ஒன்று, சில இடத்துல சனத்துல அடர்த்தி அதிகம், மிக அடர்த்தி கூட, அடர்த்தி அதிகம். சிம்பிள்.
உலக ரீதியா குடித்தொகையோட பரம்பலை பார்க்கும்போது சில இடத்துல சனம் மிக அதிகமான நெருக்கமாக இருக்கு. சில இடத்துல சனம் மிக அடர்த்தி குறைய இருக்கிறத சொல்ல 5 இருக்கு. சில இடத்துல சனம் 5 இருக்கு. சில இடத்துல ஆக நெருக்கமாகவும் இல்லை, இப்படியும் இல்லை, தள்ளி தள்ளியும் இல்லை, இப்படியும் இல்லை, மத்திம லெவல்ல இருக்குது. மத்திம லெவல்ல இருக்கு. மத்திம. சோ உலக ரீதியா குடித்தொகையோட பரம்பலை பார்க்கும்போது அது சமனா பரம்பு இல்லை. சில இடத்துல சனத்திர அடர்த்தி மிக அதிகம், சில இடத்துல சனத்திர அடர்த்தி மிக குறைவு, 5 தள்ளி தள்ளி தான் இருக்கிற ஆக்கள். சில இடத்துல சனம் ஒரு லெவலுக்கு இருக்கு, மத்திம லெவல்ல இருக்குது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த உலகத்துல சனம் அடர்த்தியா இருக்கிற இடம் 4 இடம் இருக்கு. 4 இடம் இருக்கு. இப்படி எழுதி நோட் பண்ணி படிக்கணும். நோட்ஸை போட்டு சாப்பிட்றதை விட இப்படி இப்படி விளங்கி இப்படி இப்படி குறிச்சு படிக்கணும். உலகத்துல சனம் ஆக செறிவா இருக்கிற 4 இடம் இருக்கு. 4 இடத்தையும் காட்டுறேன், நல்லா கவனிக்கணும். இறுதி பரீட்சைக்கு அடிக்கடி வார விஷயங்கள். இதுல முதல்ல சனம் அடர்த்தி கூட இருக்கிற 4 இடத்துல 3 இடம் எங்க இருக்குன்றால் நம்ம ஆசியா கண்டத்துல இருக்கு. நான் கதைக்கிற விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்துல சனம் அடர்த்தி கூடின ஏரியா 4 இருக்குடா. சனம் மிகச் செறிவாக அடர்த்தியாக வாழ்ற இடம் உலகத்துல 4 இடம் இருக்கு, 4 பிரதேசம் இருக்கு. அந்த 4 பகுதியில 3 ஆசியாவுல இருக்கு. சோ ஆசியா தவிர்த்து சனம் கூட இருக்கிற இடம் ஐரோப்பா. இந்த பகுதியில சனம் கூட இருக்கு. இந்த பகுதி நான் ரெட்ல காட்டுற பகுதியில சனம் மிகச் செறிவா இருக்கிற பகுதி. சோ சனம் அதிகமாக மிகச் செறிவாக வாழுகின்ற வலயம் சோன் ஒன்று ஐரோப்பா. இது கடைசியெல்லாம் போடலாம். இங்க சனம் ஐரோப்பாவில சனம் அதிகமாக அடர்த்தியாக வாழ்கிற பகுதி. இன்னும் 3 இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். மொத்தம் சனம் அடர்த்தியாக வாழ்றது 4 பகுதி, ஒன்று ஐரோப்பா சொல்லிட்டேன். மிச்சம் 3 எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆசியாவிலான் இருக்கு. ஆசியாவில் எந்தெந்த இடம்னு பாருங்க. ஆசியா ஃபுல்லா சனத்துக்கு அடர்த்தி இல்லை. ஆசியாவை சில பகுதியா பிரிக்கலாம். தெற்கு பகுதி, வடக்கு பகுதி. மேலே இதுல டிவைட் பண்ணால் இதுல ஜூரல் மலை தொடர் வரும். இதுல இப்படி அரேபியா கட் பண்ணப்படும். இவ்வளவு ஆசியா, இவ்வளவு ஆசியா. இந்த ஆசியாவை தெற்கு ஆசியா, வடக்கு ஆசியா, மத்திய ஆசியா, மேற்கு ஆசியா, கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, இப்படி ஆசியாவை பகுதியெல்லாம் பிரிக்கலாம். ஆசியா கண்டத்தை சில பகுதிகளா பிரிக்கலாம். இதுல தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சு சொல்லலாம். இந்த ஆசியாக்குள்ளதான் சனம் கூட இருக்கிற 4 இடத்துல மிச்சமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 3 இடம் வருது. ஈஸியா பாடமாக்கிறதுக்காக சொல்றேன். தென்னாசியா, நம்ம இலங்கை இருக்கிற தென்னாசியா சனம் கூடுன ஒரு ஏரியாவா இருக்கு. இதுக்குள்ள பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்த பகுதி தென்னாசியா. சோ உலகத்துல சனம் கூடுன 2வது பிரதேசம் தென்னாசியா. கவனமா கேட்கணும், தென்னாசியா. சோ இதை தூக்கி நான் இங்க போடுறேன். தென்னாசியா, இந்தியா உட்பட தென்னாசியா. மற்ற இடமும் ஆசியாக்குள்ளான் இருக்கு. கிழக்கு ஆசியா, இதுதான் சனம் கூட 4 வளையத்துக்குள்ளேயே அதிகமான சனம் இருக்கிற போது இதைத்தான் சொல்லுவாங்க கிழக்கு ஆசியா. இதுதான் அதிகமா 4க்குள்ள ஆக சனம் கூட இருக்கிறது கிழக்கு ஆசியா. கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆசியா. அடுத்தது இந்த 2க்கும் இடையில, இது தென்னாசியா, இது கிழக்காசியா, இந்த 2க்கும் இடையில ஒரு பகுதி இருக்குது, தென்கிழக்கு ஆசியா. தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில தெற்கு கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா. இப்ப விஷயத்துக்கு வருவோம். 4 வளையம் நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 ரேங்க் பண்ணி பார்த்தா இதான் பெஸ்ட்டுக்கு வரும். ஆக சனம் 4லயும் சனம் கூட அந்த 4க்குள்ள ஆர்டர் படுத்தினா கிழக்காசியா பெஸ்டா வருவார். அதுக்கப்புறம் இவர் 2வது வருவார், அதுக்கப்புறம் இவர் 3வது வருவார், இவர் 4வது வருவார். வளைய ரீதியா பார்த்தார். இப்ப நாங்க கற்றுக்கொண்டிருக்கிற பகுதி இந்த ஒரு செக்ஷன் தான் நான் சொல்லித்தர போறேன். அந்த ஒரு செக்ஷனை கவனமா விளங்கி கொள்ளணும். நாங்க இப்ப கற்றுக்கொண்டிருக்கிற பகுதி சனம் பரம்பி இருக்கிற, உலகத்துல சனம் பரம்பி இருக்கிற விதத்தை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறோம். சனம் பரம்பல் அதை படிக்கும்போது நாங்க 3 நிலைகள் மட்டத்துல படிக்கணும்.
ஒன்று வேர்ல்டு வைடா படிக்கணும் சனத்திர பரம்பலை. ரெண்டாவது சனத்திர பரம்பலை கண்டங்கள் ரீதியா படிக்கணும். மூணாவது நாடுகள் ரீதியா படிக்கணும். எந்த நாட்டுல கூட எந்த நாட்டுல குறைய அப்படி படிக்கணும். இப்ப நாங்க வேர்ல்டு வைடா சனத்தொகையிட பரம்பலை படிச்சு கொண்டு இருக்கிறோம். உலக ரீதியா சனத்தொகையிட பரம்பலை படிக்கும்போது சில இடத்துல சனம் அதிகம், அடர்த்தி அதிகம். சில இடத்துல சனத்துல அடர்த்தி குறையும். சில இடத்துல சனத்தொகை மத்திய அளவுல இருக்குது. உலகத்துல சனம் மிக செறிவாக வாழுகின்ற 4 இடம் இருக்கு. போன முறை ஃபைனல் எக்ஸாமுக்கு எம்சிக்கு கேள்வி வந்தது. அந்த 4ல 3 எங்க இருக்குது? ஆசியா கண்டத்துல. என்னென்ன இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. தென்னாசியா, கிழக்காசியா, தென் கிழக்காசியா. அடுத்தது ஐரோப்பா. சோ உலகத்துல சனம் மிக செறிவாக வாழுகின்ற வலயம் 4. அது 4 உங்களுக்கு பாடமாக இருக்கும். அடுத்தது இங்க பாரு பிள்ளைகள், சனம் மிக குறைவாக இருக்கிற இடத்தை காட்டுறனே. இதுக்கு வாரனே சனம் குறைவாக இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். சனம் அமேசன் காட்டு பகுதியில சனம் குறைவு. அங்க ஈரநிலம், தரையில தண்ணி, பயங்கரமான அடர்த்தியான காடு, கொடிய விலங்கு, போக்குவரத்து இல்லை, சனம் குறைவு. இந்த சஹாரா பாலைவனம், கொங்கோ பகுதிகளில் சனம் குறைவு. இந்த பாலைவன பகுதியில சனம் குறைவு. மேல இருக்கிற குளிர் பகுதிகளில் சனம் குறைவு. இங்க இருக்கிற குளிர் பகுதிகளில் சனம் குறைவு. இமயமலையில பகுதிகளில் சனம் குறைவு. இந்த ரொக்கி மலையில சனம் குறைவு. ரொக்கி மலையில சனம் குறைவு. அந்திஸ் மலையில சனம் குறைவு. மேற்கு சஹாரா பாலைவன பகுதிகளில் சனம் குறைவு. சோ சனம் பச்சையில காட்டியிருக்கலாம், சனம் குறைவான இடம். அது ஒன்று பாலைவனங்களா இருக்கும், அல்லது அதிக குளிரான பகுதிகளா இருக்கும், அல்லது உயரமான இடமா இருக்கும், அல்லது சதுப்பு நிலமா இருக்கும், அல்லது காடுகளா இருக்கும். சனம் குறைவா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். உதாரணம் பாலைவனங்கள், உயரமான இடங்கள், அடர்ந்த காடுகள். பாலைவனங்களுக்கு உதாரணமா சொல்லலாம் கோபி பாலைவனம், தார் பாலைவனம், சஹாரா பாலைவனம். உயரமான பகுதிகளுக்கு உதாரணமா சொல்லலாம் ரொக்கி மலை, இமயமலை, அந்திஸ் மலை. அடர்ந்த காட்டுல சனம் குறைவா இருக்கிற இந்த பகுதிகளுக்கு உதாரணமா சொல்லலாம் அமேசன் காடு, கொங்கோ காடு. ரைட். ஸோ உலகத்துல சனம் குறைவு. மிச்ச பகுதியில் இங்க சிகப்புல காட்டப்பட்டிருக்கிற பகுதிகளில் 4 ஏரியா சனம் மிக அதிகம். இங்க கிரீன்ல காட்டப்பட்டிருக்கிற பகுதிகளில் சனம் மிக குறைவு. மிச்ச பகுதிகளில் சனம் மத்திய அளவுல இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடா உலக ரீதியா சனத்தை படிக்கும்போது அடர்த்தி கூடின வளையம், குறைவா இருக்கிற வளையம், மத்தியம வளையம். இந்த பகுதியை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ஒரு பகுதி காட்டுறேன். வட அமெரிக்காட கிழக்கு கடற்கரை பகுதி. இந்த பகுதியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பகுதியை பத்தி முதல்ல அது எந்த பகுதின்னு விளங்கி கொள்ளுங்க. வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற வட அமெரிக்காட கிழக்கு கரையோர பகுதியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். கிழக்கு கரையோர பகுதி, இந்த ஏரியா வட அமெரிக்காவில் இருக்கிற இந்த கிழக்கு கரையோர பகுதி முதல் இந்த வளையத்துக்குள்ள இருந்தது. அடர்த்தி கூடின வளையத்துக்குள்ள இருந்தது. இப்ப அது அடர்த்தி மத்தியமா இருக்கிற வளையத்துக்குள்ள வந்துட்டு. சோ இந்த வட அமெரிக்காட கிழக்கு கரையோரத்தை பத்தி ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வடக்கு அமெரிக்காட கிழக்கு கரையோர பகுதி சனம் மிக செறிவா இருக்கிற 4 வளையம் இருக்குல்ல, இப்ப அதுக்குள்ள ஒன்றா இருந்தது. இப்ப அது எங்க இறங்கிட்டு? மத்தியம சனத்துக்குள்ள இறங்கிட்டு. சோ இது ஒரு எம்சிக்கு கேள்வி. ஆரம்ப காலங்களில் சனத்தொகை மிக செறிவு கொண்ட வளையத்தில் இனங்காணப்பட்ட பகுதி மத்தியம சனத்தொகை வளையத்துக்கு மாற்றம் அடைந்துள்ளது. அது எந்த வளையம்? வட அமெரிக்காட கிழக்கு கரையோர பகுதி. இந்த மத்தியம சனத்தொகை வளையத்தை, இந்த ஏரியாவை மத்தியம சனத்தொகை வளையம்னு சொல்ற இந்த பகுதியை 2ஆம் நிலை சனத்தொகை வளையம்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை சனத்தொகை வளையம்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை சனத்தொகை வளையம் அமெரிக்கா அதுக்குள்ள இருக்குது, இந்த கிழக்கு பகுதி. சோ இப்ப உங்களுக்கு தெரியணும், உலக ரீதியா சனத்தொகையில பரம்பலை படிச்சுட்டோம். அது சமனா பரம்பி இல்ல. ஒரு இடத்துல கூட இருக்கு. எத்தனை இடத்துல கூட இருக்கு? 4. அதுல ஆசியாவில் எத்தனை இடத்துல? 3. சில இடத்துல குறைய, சில இடத்துல மத்தியமா இருக்குது. இப்ப எந்த இடத்துல சனம் மிக செறிவாக இருக்கிறதுன்னு சொல்லி 4 வளையம் இருக்கலாம். 3 ஆசியா, 1 வெளி ஐரோப்பா. இது அடிக்கடி பரீட்சைக்கு வரணும். ரைட். இப்ப நாங்க படிக்கணும்,
கண்டங்கள் ரீதியா உலகத்துல சனத்தொகையை படிக்கணும். கண்ட ரீதியா உலகத்துல சனத்தொகையை படிக்கணும். ரைட். உங்களோட புத்தகத்துல நான் தந்திருக்கிற தரவுக்கும் இப்ப நான் தார தரவுக்கும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். இப்ப தார தரவை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இல்லாட்டி ரெக்கார்டிங்கை பார்த்து நோட் பண்ணுங்க. ஸோ இப்ப நாங்க கண்டினென்டல் வைஸா சனத்தொகையில பரம்பலை படிப்போம். கண்ட ரீதியா சனம் எப்படி பரம்பி இருக்கு? 7 கண்டம். அதுல ஒரு கண்டம் நாங்க மனிதர்கள் வாழ்றது இல்லை. ஸோ மனிதர்கள் வாழ்ற கண்டத்தை லிஸ்ட் பண்ணுவோம். சனம் கூட இருக்கிற அடிப்படையில லிஸ்ட் பண்ணுவோம். முதலாவது உங்களுக்கு தெரியும், இப்ப எப்படி கதைப்போமே 2023 டேட்டாவே நாங்க பயன்படுத்துவோம். நான் இப்ப பயன்படுத்துறது உங்களோட பரீட்சைக்கு வர டேட்டா, ஜூன் டேட்டா. ரைட். அதனால மிக தெளிவா விஷயங்களை குறிச்சு கொள்ளுங்க. ரைட். முதலாவது ஆசியாவில் சனம் கூட இருக்கு. அது இப்பயும் சரி எப்பயும் சரி ஆசியாவை முந்துறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. சனத்தொகை கண்ட ரீதியா பரம்பல் ஆசியாவில், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் இடத்துல ஆப்பிரிக்கா. இதையும் முந்துறதுக்கு ஒரு திரும் இல்லை. இதுவும் மாற்றம் வராது. நம்மளோட காலத்துல இது 2க்கும் மாற்றமே வராது. 3வது ஐரோப்பா. 4வது சனத்துல அந்த லிஸ்ட போல 4வது வட அமெரிக்கா. வட அமெரிக்கா ஃபுல்லா எழுதுறாங்க. 5வது தென் அமெரிக்கா. இந்த ஓர்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. 6வது ஆஸ்திரேலியா. இந்த ஓர்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், உங்களோட புத்தகத்துல போட்டிருக்குது ஆசியாவில் 60.3 போட்டிருக்கு. ரைட். ஆப்பிரிக்காவில் 14.5 போட்டிருக்கு. ஐரோப்பாவில் 11.1 நினைக்கிறேன். 11.1 தான். இதுல 7.6 வட அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் 5.6. ஆஸ்திரேலியாவில் 0.6. இப்படி போடப்பட்டிருக்கு. கூட்டினால் 100% சனம் வரும். இப்படி கண்டங்கள் ரீதியா போடப்பட்டிருக்குது. இதுல இப்ப 2023 இது போடப்பட்டது பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு தரவை வச்சுக்கொண்டுதான் இது, இந்த டேட்டா வச்சுக்கொண்டுதான் போடப்பட்டது ஜூன். இது நான் இப்ப கொஞ்சம் 2023 டேட்டாவை அப்டேட் பண்ணி விடுறேன். சில மாற்றம் மட்டும் இதை நோட் பண்ணுங்க. இது தேவையான ஒன்று. ரைட். 2023 பிள்ளைகள் ஆசியாட சனம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பிள்ளைகள். இந்த சீனாவில் சனத்தொகை வளர்ச்சி குறைஞ்சிட்டு 59க்கு வந்துட்டு. இது அப்டேட் பண்ணப்பட்ட டேட்டா. இதுதான் பாவிக்க வேண்டும். எக்ஸாம்ல வரும்போது லோக்கல் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் சில நிறுவனங்கள் செட் பண்றாங்க. இதை தான் விடையா போடுவாங்க. ஆனா இதுதான் இறுதி பரீட்சைக்கு தேவையானது, அப்டேட் பண்ணப்பட்டது. இது காணும் 2023. ரைட். 59. ஆப்பிரிக்கா 18க்கு போயிட்டு. இந்த டேட்டா தான் பயன்படுத்தணும் உண்மையிலேயே. ஐரோப்பா குறைஞ்சிட்டு 9.2க்கு போயிட்டு. ஐரோப்பாவில் பிறப்புகள் குறையும். இதுகள்ல பெரிய மாற்றம் இல்லை. இதுகள் சரியா பெரிய கொஞ்சம் கூடி இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. இது வீத அடிப்படையில் இதுல மாற்றம் இல்லை. இந்த 3லையும் பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ கண்ட ரீதியா படிக்கும்போது சனத்தொகை வளர்ச்சி அதிகமாக நடக்கிறது ஆப்பிரிக்கா. மாற்றத்தை 14ல இருந்து 18க்கு வந்துட்டான் ஆப்பிரிக்காக்காரன். நம்ம 60ல இருந்து 59க்கு போயிட்டோம். என்ன, ஐரோப்பா குறைஞ்சிட்டு. ஸோ சனத்தொகையோட குறைவு ஏற்படுறது ஐரோப்பாவில், வளர்ச்சி ஏற்படுறது அந்த வீதத்துல 18. இந்த சேஞ்சை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. இப்ப இன்னும் ஒரு சின்ன தரவு சொல்றேன். தேவையான தரவை நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். சிலது மேலதிகமான சொல்றது எம்சிக்கு அதுக்கு பயன்படும். ஆழமா வடிவா படிச்சு கொள்வோம். ரைட். இப்ப உலகத்துல சனம் இப்ப கிட்டத்தட்ட 8 பில்லியன் 8 பில்லியன் சனம் இருக்கு உலகத்துல. இதுல உங்களுக்கு தெரியணும், ஆசியா கண்டத்துல மட்டுமே 4 பில்லியனே 694 மில்லியன் பேர் இருக்கிறாங்க. டேய் 59 சரிதான்டா, அரைவாசிக்கு கூட தான்டா. 4 பில்லியன்டா உலகத்துல இருக்கிற சனம் 8 பில்லியன். அதுல 4.5 பில்லியனுக்கு கூட ஆசியாவில் இருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோ. அடுத்தது ஆப்பிரிக்காவில் 1.393 மில்லியன். 1 பில்லியனே 393 மில்லியன் பேர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க. மிச்சம் ஒரு கண்டத்திலையும் மிச்சம் 1 2 3 4 கண்டம் இருக்கு. இன்னொரு அந்தார்டிக்ல ஆக்கள் இல்லை. ஸோ மிச்சம் இருக்கிற 4 கண்டத்திலையும் இன்னும் பில்லியனுக்கு சனம் வரையில. விளங்கும் உனக்கு, இங்க ஐரோப்பாவில் 743 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறாங்க. 745 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் விளங்கிக்கோ. கண்ட ரீதியா பரம்பல ஆசியாவில் 4 பில்லியனே 694 மில்லியன். முதலாம் இடம் அதிக சனம் இருக்கிறதுல 59%. இப்ப ஆப்பிரிக்காவில் 1 பில்லியனே 193 மில்லியன் பேர் இருக்கிறார். 18%.
ஐரோப்பாவில் வெறுமனே 745, இதான் 3வது ஸ்தானம் இருக்கிற கண்டம். 745 மில்லியன். ஸோ இதுக்கு கீழே வாரதெல்லாம் மில்லியன்லாம் வரும். அந்த அளவுகள் சரியான ஜூவன் டேட்டா எனக்கு கிடைக்கல. இப்ப ஒசானியா கண்டத்துல அளவு இருக்கு 44 மில்லியன். இப்ப ஜூவன்ற ரிப்போர்ட் வரும்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு அவங்க கதைக்க மாட்டாங்கடா. இப்ப சில கல்விகள்ல இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. இப்ப வட அமெரிக்காவை நான் தென் அமெரிக்காவையும் காட்டுறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டி வரும், அடிக்கடி சில விஷயத்துக்கு வரும் அடுத்த பாடத்துலடா. இப்ப சில இடத்துலடா எப்படி கதைப்பாங்கடா, இவ்வளவு மொத்தம் இல்லைன்னடா இப்படி இருக்கும். இப்ப இப்படி கதைப்பாங்க. இங்க இந்த இத வட அமெரிக்கான்னு கதைப்பாங்க. முதலாவது பகுதியை வட அமெரிக்கான்னு கதைப்பாங்க கண்ட ரீதியா. 2வது இருக்கிற பகுதியை தென் அமெரிக்கான்னு கதைப்பாங்க. அதாவது இந்த பனாமா கால்வாய் கட் பண்றதுக்கு கீழே பனாமா கால்வாய் இருக்கு. இந்த பனாமா கால்வாய்க்கு கீழே இருக்கிறது தென் அமெரிக்கா, இதுக்கு மேல இருக்கிறது வட அமெரிக்கான்னு கதைப்பாங்க. ஆனால் உலக ரீதியா அந்த வேர்ல்டு பேங்க் சரி ஜூவன் சரி வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு கதைக்கிறது இல்லடா. அவங்க எப்படி கதைப்பாங்க என்றால், இதை வட அமெரிக்கான்னு சொல்றது சரி, வட அமெரிக்கான்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க, வட அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த தென் அமெரிக்கான்னு அவங்க சொல்றது இல்லடா, கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதை நான் சொல்ல போறத அவங்க வட அமெரிக்கான்னு சொல்றதை இதோட கட் பண்ணி கொள்வான்டா. இவ்வளத்தோட வட அமெரிக்கான்னு விட்டுருவான். இவ்வளவுதான்டா அவனுக்கு வட அமெரிக்கா. கொஞ்சம் மேல தூக்கி தான் வட அமெரிக்கான்னு கதைப்பாங்க. கீழே இருக்கிற பகுதியை, இந்த பகுதியை அவங்க சொல்லுவாங்க, இந்த 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 நடுவுல இருக்கிற பகுதியை கண்ட ரீதியா படிக்கும், இந்த இந்த சோனை கண்ட ரீதியா படிக்கும்போது வட அமெரிக்காவை தான் நாங்க அதுல சேர்க்கிறோம் படிக்கிறது நம்மளோட பகுதியில். ஆனால் சில பகுதிகளில் இந்த பகுதியை வட அமெரிக்காவில் சேர்க்காம தென் அமெரிக்காவில் சேர்த்துருவாங்க. சேர்த்து போட்டு இந்த 2வது பகுதிக்கு அவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னா லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. லத்தீன் அமெரிக்கா. இதோட இந்த பகுதியை சேர்த்துருவாங்க. இந்த பகுதியை சேர்த்து கரிபியன் வளையம்னு சொல்லுவாங்க. கரிபியன் வளையம்னு சொல்லுவாங்க. விளங்குனா பரவாயில்ல, இந்த விஷயம் நல்ல. ஸோ சில இடத்துல நம்ம படிக்கிறதுல வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு இருக்கு. இந்த கரிபியன் வளையம் வட அமெரிக்காவிலான் இருந்தது, அப்படிதான் படிக்கிறோம். ஆனால் பெரும்பாலான வேர்ல்டு வைட்ல ஃபேமஸான இம்பார்ட்டன்டான சில நிறுவனங்கள் சில விஷயங்களை கண்ட ரீதியா கதைக்கும் போது அவங்க கதைக்கிறது வட அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் வளையம், இது வளர்ச்சி அடையாத இடம்னு சொல்றதால கீழே கழிச்சு விட்டுருக்காங்க. இப்படித்தான் படிப்பாங்க. நாங்கள் அடுத்த பாடத்துல இப்படித்தான் படிப்போம், இந்த மாதிரி தான் படிப்போம். ஸோ அதனால இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் எவ்வளவு சரம்னு சொல்ற டேட்டா அந்த ஜூவன் ரிப்போர்ட்ல சரியா இல்லை. எப்படி போட்டிருக்காங்கன்னா வட அமெரிக்காவில் அவங்க எப்படி போட்டிருக்காங்க 375 மில்லியன். 375 மில்லியன். அதனால இப்ப இந்த மாற்றம் வரும், குழம்பிக் கொள்ள வேண்டும். 375 மில்லியன் போட்டிருக்காங்க. 375. அவங்க தென் அமெரிக்கான்னு போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க, தென் அமெரிக்காவை லத்தீன் அமெரிக்கா அந்த வட அமெரிக்காவில் இருக்கிற கரிபியன் வளையத்தை சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்து அவங்க போட்டிருக்கிறது 656 போட்டிருக்காங்க. ஆனா கண்ட ரீதியா பார்த்தால் இப்ப பார்த்தால் தென் அமெரிக்கா கூட வட அமெரிக்கா குறையன்னு வந்துரும்ல. அப்படி நினைக்க வேணாம். இந்த பகுதியில நீங்க வட அமெரிக்காவுக்கு பிறகுதான் தென் அமெரிக்கா நினைங்க. இது ஏன் இப்படி வந்தென்றால் தென் அமெரிக்காவோட வட அமெரிக்காவில இருந்த லத்தீன் அமெரிக்கா அந்த கரிபியன் பகுதியை சேர்த்ததால தான் இப்படி வந்தது. ஸோ இது 2 டேட்டா இந்த இதுல இருந்து இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் அதை சொல்லலை, மற்றபடி இது மிக சரியானது. இதை நோட் பண்ணி கொள்ளுவீங்க. ஸோ கண்ட ரீதியா சரி. படிச்சு முடிய சில விஷயத்தை கதைச்சு பார்ப்போம். அடுத்தது நாடுகள் ரீதியா போகும். நாடுகள் ரீதியா இதுலயும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமா. கண்ட ரீதியா சரிதானடா, இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுவா. மறுபடியும் இருக்க ரெக்கார்டிங்கை பார்த்தால் பாடமா போயிருந்தா இந்த பகுதி மிக இலகுவான செக்ஷன், பெரிய கஷ்டம் இல்லடா. ரைட், இந்த மாதிரி பரீட்சைக்கு வரும்போது இதை விடக்கூடாது. ரைட், நான் கூட நினைக்கிறது எனக்கு இந்த இதுக்கு முன்னுக்கு இருந்த பிள்ளைகளும் சரி, இப்ப இருக்கிற 2023 13ஆம் ஆண்டும் சரி, அதுக்கு முன்னுக்கு இருந்த ஆக்களும் சரி, உங்களோட பாடசாலைகள்ல எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம் நடக்கும்போது என்னோட வகுப்புக்கு வர என்ற பிள்ளைகள் விட்டு கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வருவாங்க வகுப்புக்கு வர பிள்ளைகள். என்ன நானும் அதிக கணத்தை எடுத்து சொல்லி கொடுக்கறது, எந்த விதமான நெளிவு சுழிவும் இல்லை, விஷயத்தை சரியா கற்பிச்சு பயிற்சி விட்டு தான் அனுப்புறது. ஸோ அதனால அவங்க விட மாட்டாங்க, கெத்த விட மாட்டாங்க. அவங்க தான் கூட எடுப்பாங்க. எடுத்துட்டு எனக்கு அந்த பேப்பரை போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க குரூப்ல. 98 96 அவ்வளவு இருக்கிறாங்க ஆக்கள், அப்படி போடுவாங்க. அதே மாதிரி 12ஆம் ஆண்டு 1ஆம் தவணையில விட்டுறக்கூடாது. நம்ம சிலபஸ்ல ஒரு பாடமா இதைத்தான் நம்ம படிக்காம போக வேண்டி வரும். அது பிரச்சனை இல்லை, நிலவரம் இந்த குறிப்பிட்ட காலம் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாருமே கஷ்டம் முடிச்சு கொள்றதுக்கு. சிலபஸ் நோட்ஸை சும்மா கதைச்சு விளங்கப்படுத்தாம தான் முடிக்க முடியும். அதனால 12ஆம் ஆண்டு விட்டுறக்கூடாது. என்ன பள்ளிக்கூடத்துல
என்னட்ட வகுப்புக்கு வராத ஒரு பிள்ளையும் இருக்கும். அது உங்களை முந்துதண்டா அது எனக்கு ஒரு வெக்க மாதிரி. எனக்கு சூடு சூடுன்னு இருக்கு, உங்களுக்கு இருக்கும் தானே. அதனால கொஞ்சம் விடாம, கொஞ்சம் நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க. ரைட், ஓகே. இந்த 2ஆம் தவணை நமக்கு சிலபஸ் குறைவிடா. 2ஆம் தவணை கொஞ்சம் போகுது, படிச்சு போட்டு ஈஸியா டக் டக்குன்னு வடிவா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ரைட், ஓகே. விஷயத்துக்கு போவோம். இப்ப கண்ட ரீதியா படிச்சாச்சுடா. அடுத்த நாடுகள் ரீதியா படிச்சு போட்டு நான் இந்த வகுப்பை முடிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு செக்ஷன், மிக முக்கியமான ஒரு செக்ஷனோட மட்டும் நிப்பாடுறேன். விடிய வகுப்பு நான் அவ்வளவுதான். இங்க பாரு, நாடுகள் ரீதியா படிக்க போறோம். கவனமா கேட்கணும். இதுல ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இப்ப இதுல நான் சொல்லுவேன், அதை நோட் பண்ணணும். சில சின்ன சின்ன மாற்றங்கள் வருமா? ரைட், ஓகே. உலகத்துல எத்தனை நாடுடா? மொத்த நாடு முதலா ஜியோகிராபிக்காரருக்கு இது தெரியணுமேடா. உலகத்துல மொத்த நாடு எத்தனைடா? அதாவது ஜூன்ல பதியப்பட்ட நாடு இல்ல, மொத்தம் எத்தனை நாடு? உலகத்துல மொத்தம் எத்தனை நாடு தெரிஞ்சிருக்கத்தானா வேணும்? 256. அப்படியா? கொஞ்சம் கூட கணக்க கூட மாதிரி இருக்கு. 256. வேற ஏதாவது விட, சட்டியா விட வந்தா நான் பிடிச்சிடுறேன் மனு. 196. 196 கொஞ்சம். 196. 196. சரி, நான் சொல்றேன்னு சரியா? 195. உலகத்துல இருக்கிற நாடு 195. அந்த நாடுகளுக்குள்ளே சில உடைவு இருக்குது. சோ எண்ணப்பட்டு சரியான தரவு இதான் 243. ஐயோ, 195 நாடு தான் உலகத்துல இருக்கு. இதுல ஜூன்ல பதியப்பட்ட நாடு, அதான் ஏற்றுக்கொள்ற நாடு. ஜூன்ல பதியப்பட்ட நாடுதான் 193. சோ ஐக்கிய நாடுகள் சபையில பதியப்பட்ட நாடு 193. உலகத்துல மொத்தம் 195 நாடு இருக்குன்னு டேட்டா அதான் வரும் டேட்டா. சரி, அப்ப 2 நாடு என்னன்னு தெரியுமா? இது மேலதிகமான ஒரு விஷயம் தான். 2 நாடு என்னன்னு தெரியுமா? அந்த ஜூவன்ல பதியப்படாது இருக்கிற 2 நாடு. ஆனா எனக்கு தெரிஞ்ச டக்குண்டு என்ன நாடு? ஜூவன்ல பதியப்படாத 2 நாடு. அது ஜூவன்ல பார்வையாளர்களா இருக்கு. ஜூவன்ற டேட்டா தான் நம்ம பரீட்சைக்கு எல்லா நாடுகளையும் பயன்படுத்தும். அதனால அதை தான் பார்க்கணும். ஒன்று பாலஸ்தீனம். பாலஸ்தீனம் இன்னும் பதியப்படலையா? பாலஸ்தீனா அல்லது பாலஸ்தீனம். அடுத்து இன்னொன்று இருக்குடா, உக்ரைன். உக்ரைன் ஜூவன்ல பதியப்பட்டு ஜனாதிபதியில் இருக்கிறான்டா. உக்ரைன் இருக்குடா, முடிச்சு உள்ள போட்டு போறாங்க. ஹோலிசீன் இருக்கு. இன்னொன்று ஹோலிசி, புனித நகரம். ஹோலி ஹெச்ஓ ஹெச்ஓ எல்டிஆர் எல்வி ஹோலி சீன்னு ஒன்று இருக்கிறான். ஹோலி சீ, இதை பார்த்தா புனித கடல்ண்டு வரும். அது ஹோலி சீன் தான் சொல்லுவாங்க. தமிழ்லையும் ஹோலி சீன் தான் சொல்லுவாங்க. வத்திக்கான் பதியப்பட்டு, வத்திக்கான் இல்லை ஹோலி சீன் சொல்றது. 2 நாடும் பதியப்படல். எங்கேயோ ஒரு இடத்துல எப்போ தேவைப்படலாம், நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ இந்த 195 நாடு, இதுல இந்த 193 நாடை பத்தி தான் வச்சுக்கொண்டுதான் இப்ப கதைக்க போறோம். நாடுகள் ரீதியா தானே இப்ப சனத்தொகையில பரம்பல் படிக்க போறோம். அப்ப இந்த 193 நாடுகளை பத்தி தான் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் என்றால், நல்லா கவனிச்சுக்கோ. 2 விஷயம் மட்டும் நிறைய மாற்றம் இருக்கும், நோட் பண்ண வேண்டி வரும். தற்போது 2023. அடுத்தது இதை நான் அழிக்கிறேன், நோட் பண்ணுவீங்க, ரெக்கார்டிங் பார்ப்பீங்க தானே. 2050 வரையில வந்தால் ஒரு லிஸ்ட் ஒன்று போட போறோம். உலகத்துல முதல்ல சனம் கூட இருக்கிறது எந்த நாடு? 1 2 3 4 5 6 7 8 9 10 நாடுகள் பார்க்க போறோம். உலகத்துல இப்ப சனம் கூட இருக்கிறது, கவனமா கேளு, இந்தியா தானா? ஜூன்ற இதுகள் பாடத்திட்டங்கள்லாம் சேர்த்தாச்சு, இந்தியா தான். இதுல குழப்பம் தேவையில்லையா? உலகத்துல சனம் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவில் இப்படி இது ஆக துல்லியமா நீங்க பாடமாக்க முடியல, இப்படி பாடமாக்கி கொள்ளுங்க. 1 பில்லியனே 428 மில்லியன் பேர் இந்தியாவில் இப்ப இருக்கிறாங்க. இந்த இது டேட்டா. அடுத்து சீனா 2ஆம் இடத்துக்கு போயிட்டு, சீனாவில் 1 பில்லியனே 425 பேர் இருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்கா இருக்கு, யுஎஸ்ஏ, ஐக்கிய அமெரிக்கா குடியரசு, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா இருக்குது. இங்க 300, இங்க எவ்வளவு வித்தியாசம் பாரு, 339 மில்லியன். உலகத்துல பில்லியன் கணக்குல சனம் இருக்கிறது 2 நாடு தான், இந்தியாவும் சீனா. 3ஆம் இருக்கிற சனம் அதிகமாக இருக்கிற 3வது நாடு அமெரிக்காவில் 339 மில்லியன். 2ஆம் இடம் பில்லியன், 1ஆம் இடமும் பில்லியன் கணக்குல இருக்கு. சோ 4வது போய்க்கொள்ளும் இந்தோனேசியா. பத்தியா? இந்தோனேசியா. இந்தோனேசியாவில் இப்படி எழுதுனா விளங்கு நாடா. இந்தோனேசியாவில் 270, இதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, 277. 5ஆம் இடம் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல சனம் 240 மில்லியன். மில்லியனா? இது பில்லியன் மில்லியன், மில்லியன் கணக்குன்னு போடுறேன், மீனா போடுறேன், மில்லியன்.
ரைட். அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கிறது நைஜீரியா. நைஜீரியா நைஜீரியாவில் சனம் 223. அடுத்தது பிரேசில். பிரேசில்ல சனம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம் 216 மில்லியன். அடுத்தது பங்களாதேஷ் 8வது பங்களாதேஷ்ல சனம் 172 மில்லியன். அடுத்து 9வது ரஷ்ய குடியரசு. ரஷ்யாவில் சனம் 144 மில்லியன். 10வது சனம் இருக்கிறது மெக்சிகோவில் சனம் 123 மில்லியன். ஸோ மில்லியன் கணக்கில் எழுதியிருக்கான். மில்லியனுக்கு முன்னு கொண்டு போட்டா பில்லியன். ரைட். இப்ப இது 2023 சரியா? இப்ப இதுல 2023 உலகத்துல சனம் கூட இருக்கிற நாடு இந்தியா. ஸோ இதுல இன்னொரு நாடை நாங்க கதைக்கணும். லிஸ்ட் போட்டு கொண்டு போனால் 193வது இடத்துல ஒரு ஆள் இருப்பார் தானே. 193 நாடு தான். இப்ப முதலாவது இருக்கிறது இந்தியா. 10 நாடு நாங்க படிக்கிறோம். கடைசியால் ஆறா இருப்பார்னு பார்த்தால் தெரியுமா? உலகத்துல சனம் குறைவா இருக்கிற கடைசி நாடு சிலர் வத்திக்கான் சொல்லுவாங்க. வத்திக்கான் சிறிய நாடு, சனம் குறைவா இருக்கிற நாடு உலகத்துல. ஜூவன்ல பதியப்பட்ட நாடை பத்தி தான் கதைக்கலாம். மற்ற நாடு கதைக்க முடியாது. தமிழீழம் சொல்ல முடியுமா? தமிழீழம் சொல்ல முடியாது. தெரிஞ்சா உலகத்துல சனம் குறைய இருக்கிற நாடு என்ன? துவாலு. உலகப்பட புத்தகம்லாம் தரப்பட்டு துவாலு தீவு, துவாலு நாடு இது நாடாக பதியப்பட்டிருக்கு. இந்த துவாலுல தான் இப்ப சனம் குறைவு. அது அளவனட்ட இல்ல, நோட் பண்ண இல்ல, சனம் குறைவு. இப்ப சனம் கூட நாடுகளோட லிஸ்ட் போட்டிருக்கு. அடுத்த வகுப்புல உங்களை இன்னொரு விஷயத்தோட நான் முடிச்சு கொள்ள போறேன். இலங்கை இந்த லிஸ்ட்ல எத்தனையாவது இடத்துல இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்த உங்களோட வகுப்புல எனக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த லிஸ்ட்ல இலங்கை 11வது இடத்துல இருக்குமா, இல்லாட்டி 100 எத்தனாவது இடத்துல இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு பாருங்க. சனத்தொகையிட அதிகமா இருக்கிற நாடு லிஸ்ட் போட்டால் அதுல நம்மளோட ஸ்ரீலங்கா எத்தனாம் இடத்துல இருக்கும்னு இப்ப தெரிஞ்சா சொல்லுங்க. குத்துமதிப்பா போட வேணாம், சரியா தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டி அடுத்த வகுப்புல எங்கேயாவது தேடிட்டு எங்கேயாவது கேட்டுட்டு வந்து சொல்லுங்க பாப்பா. நான் சரியா அடுத்த வகுப்புல சொல்றேன். உலகத்துல சனம் கூட இருக்கிற அந்த லிஸ்ட்டை போட்டால் நம்மட இலங்கை எத்தனாவது இடத்துல இருக்கும்? ஆச்சரியம் வரும் உங்களுக்கு. இப்படி இலங்கையில இருக்கிறோம்னு ஆச்சரியம் வருமா? அதற்காக நீங்க தேடி பாருங்க. இப்ப சரியா தெரிஞ்சா சொல்லலாம். இல்ல அப்ப நீங்க தேடி பார்த்துட்டு சொல்லுங்க, நான் அதை சொல்லுவேன். இலங்கை சனத்தை படிக்கும்போது படிப்போம். ஸோ நாடுகள் ரீதியா லிஸ்ட் இப்ப போடப்பட்டிருக்கு. 2050 லிஸ்ட்டை கொஞ்சம் கவனிங்க. இதுலதான் பெரிய மாற்றம் வரும். கைட்ல போட்டிருக்கிறது 2016 எதிர்வு கூறி போட்டாங்க. 2050 யார் வருவாங்க அந்த நாடுகள் அந்த வளர்ச்சி ரேசியோக்களை வச்சு கொண்டு போட்டது. இப்ப அது கொஞ்சம் மாறிட்டு ஸோ முதலாவது இந்தியா தான் முதலாவது வருவார். சனம் 1.5 பில்லியனுக்கு வந்துடும். 2வது சீனா வருவார். சீனாவில் 1.3க்கு வந்துருமா. சீனாவோட சனத்தொகை வளர்ச்சி குறைய வரும்னு சொல்றாங்க 2050. அடுத்தது 3ஆம் இடத்துக்கு அமெரிக்கா வருவார். USA வருவார். 3ஆம் இடத்துல USA பெரிய மாற்றம் இல்லை. அதே மாதிரி தான் வருது. 375 வருமா, 375. ஸோ அப்பையும் 2050 இந்தியா சீனாவில் 1 பில்லியன்ல சனம் இருக்கும். ரைட். 4வது இடத்துக்கு வருவார். அளவு தேவையில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நைஜீரியா வருவார். நைஜீரியா சனத்தொகை பத்தி படிக்கும்போது நைஜீரியா அடுத்த வகுப்புல பாருங்க எப்படி ஹீரோவா வருவார். நைஜீரியா. 5வது பாகிஸ்தான். 6வது இந்தோனேசியா. பாகிஸ்தான் அப்புறம் இந்தோனேசியா. 7வது பிரேசில் வரும். இது புது அப்டேட் பண்ணப்பட்ட என்ற டேட்டா. இதுதான் நமக்கு தேவை. அடுத்தது கொங்கோ குடியரசு. அடுத்தது 9வது எத்தியோப்பியா வரும். எத்தியோப்பியா புதுசா வருது என்னடா. எத்தியோப்பியா இதுக்குள்ள இல்ல, புதுசா ஜாயின்ட் ஆகுறாரு. அடுத்து பங்களாதேஷ் வரும். கொங்கோவும் எத்தியோப்பியா புதுசா வராது. பங்களாதேஷ் வரும். அளவுகள் தேவையில்லை. இப்ப பாரு எத்தியோப்பியா 10வது தெரியல, சாரி கிளறிட்டேன். பங்களாதேஷ் 10வது பங்களாதேஷ். இங்க பாரு இதுல இருக்கிற கொங்கோ குடியரசையும் இந்த எத்தியோப்பியாவையும் பாரு இங்க இல்லைன்னு. இந்த கொங்கோ குடியரசு எத்தியோப்பியாவும் இதுக்குள்ள இப்ப சனம் கூட இருக்கிற 10 நாடு லிஸ்டுக்குள்ள இல்ல. 2050 வந்துடும். உனக்கு தெரியுதான்னு பாரு. இது 2023 இப்ப பிரசன்ட் நவ். இதுக்குள்ள சனம் கூட இருக்கிற நாடுகளோட லிஸ்ட்டை பார்த்து ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு பாரு. ஏதாவது ஒரு விஷயம் புடிபடுதான்னு பாரு.
இந்த 10 நாடையும் பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிபடுதான்னு பாரு. ஏதாவது ஒரு விஷயம் பிடிபடுதா? சனம் கூட இருக்கிற நாடுகள் சம்பந்தமா கதைக்கும் போது அதுல பரம்பல்ல ஏதாவது ஒரு விஷயம் பிடிபடுதான்னு பாரு. இந்த இப்ப இருக்கிற 10 நாடுகளையும் பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் கண்ட ரீதியா இதை விட சொல்ல முடியாது. கண்ட ரீதியா ஏதாவது ஒரு விஷயம் பிடிபடுதான்னு பாரு. புரியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட் சாரா, வெரி குட். இதுல இந்தியா, சீனா, இந்தோனேசியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ரஷ்யாட பகுதிகள் இதுகளெல்லாம் ஆசியா தான்டா. சோ சனம் கூட இருக்கிற 10 நாடுகள் அதிகமாக இருக்கிறது ஆசியா. ரைட். இப்ப சனத்தொகை பரம்பலை பத்தி படிச்சாச்சு. வெரி குட், வெரி குட். சரி, ஆசியா மாற்றம் வந்திருக்கு. இந்தியா. ஓகே, இங்க பாரு. டேய், இங்க விஷயத்தை பாரு, முடிக்க போறேன் இன்னொரு சின்ன விஷயத்தோட. சனத்தொகை பரம்பலை பத்தி படிச்சுட்டோம். அது சமனற்ற விதத்துல பரம்பி உள்ளது. சனத்தொகை பரம்பலை 3 விதமா நீ படிக்கணும். பூகோள ரீதியா படிக்கணும், கண்ட ரீதியா படிக்கணும், நாடுகள் ரீதியா படிக்கணும். பூகோள ரீதியா சனத்தொகையில பரம்பலை படிக்கும் போது 3 விஷயம் இருக்கு. சனம் கூடின இடம், குறைஞ்ச இடம், அளவா இருக்கிற இடம். சனம் கூட இருக்கிற எத்தனை வளையம் இருக்கு? சனம் மிக செறிவாக காணப்படுகின்ற எத்தனை வளையம் இருக்கு? என்ன இவ்வளவு நேரம் போன முறை பரீட்சை கேட்ட கேள்விடா இது. 4. போன முறை கேட்டாங்க ஆசியாவில் எத்தனை இருக்குடா கூடுன வளையம்? ஆசியாவில் எத்தனை? பரீட்சை கேட்டது. இதெல்லாம் என்னடா மறக்க போகுது, ஈஸி. சோ இப்ப நாங்க இந்த 3 விதமா படிச்சுட்டோம் சனத்தொகையை. ரைட். சனத்தொகையை 3 விதமா படிச்சுட்டோம். இங்க பார் கடைசி விஷயம். அதோட சரி, இங்க பார். ரைட், இங்க பாரு விஷயத்தை விளங்கிக்கோ. ரைட், சரிடா, இங்க பார். இப்ப இந்த இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப சனத்தொகை சமனற்ற விதத்தில் பரம்பி உள்ளது. உலகத்துல சனம் ஒரு இடத்துல கூட குறைய பூகோள ரீதியா படிச்சாலும் இது ஓகே. சமனற்ற விதம் தான். என்னடா, ஒரு இடத்துல கூட, ஒரு இடத்துல குறைய, ஒரு இடத்துல அளவா இருக்கு. கண்ட ரீதியா படிச்சாலும் அப்படித்தான். ஆசியாவுல 59, ஓசானியாவுல 1 வீதம் கூட இல்லை. சோ கண்ட ரீதியா படிச்சாலும் சனத்தொகை சமனற்ற விதத்துல இருக்கு. நாடுகள் ரீதியா படிச்சாலும் சீனாவுல, இந்தியாவுல 1,428,000,000 சனம். அப்ப சனம் நாடு ரீதியா படிச்சாலும் என்ன, கண்ட ரீதியா படிச்சாலும் என்ன, வேர்ல்டு வைடா படிச்சாலும் சனம் சமனற்ற விதத்துல பரம்பி உள்ளது. அது ஏன்? இதோட சரி விஷயம். சனத்தொகை சமனற்ற விதத்துல பரம்பி உள்ளது. அதுல என்னென்ன காரணங்கள் தாக்கம் செலுத்தி உள்ளது? ஏன் சனத்தொகை உலகத்துல சமனா பரம்பி இல்லை? ஒரு இடத்துல கூட குறைய இருக்கு, சமனற்ற விதத்துல சனம் இருக்குன்றால் அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று இயற்கையும் காரணம், மானிட நடவடிக்கையும் காரணம். சோ ஒரு இடத்துல சனம் கூட இருக்கிறதுக்கும் குறைய இருக்கிறதும் சனத்தொகை பரம்பல்னு பாக்குறோம். அது எல்லா இடமும் சமனா இல்லை, சமனற்ற விதத்துல இருக்கு. இந்த உலகத்துல சனத்தொகை பூகோள ரீதியாகவும் கண்ட ரீதியாகவும் நாடுகள் ரீதியாகவும் சமனற்ற விதத்துல பரம்பி உள்ளது. அதுக்கு காரணம் இயற்கையும் காரணம், பௌதிகமும் மனிதர்கள் செயல்பாடும் காரணம். பௌதிகத்துக்குள்ள காலநிலை. நீங்க சனம் மிக செறிவா இருக்கிற இடத்தை பாருங்க, நல்ல கிளைமேட் இருக்கும். தென்னாசியா, தென்கிழக்கு ஆசியா இதமான காலநிலை. அதான் அங்க சனம் கணக்கு இருக்கு. பாலைவன பகுதியில சனம் குறைவு, குளிர் பிரதேசத்துல சனம் குறைவு, முனைவு பிரதேசம், வெப்பமான தார் கோபி அந்த பாலைவனங்கள்ல சனம் குறைவு, குளிர்பாலையிலையும் வெப்பப்பாலையிலையும். அப்ப காலநிலை சனத்திர சமனற்ற பரம்பலை தீர்மானிக்கும். இதமான உவப்பான காலநிலை இருந்தால் அங்க மனிதர்கள் இருப்பாங்க, பயிர் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அங்க போய் இருப்பாங்க. அப்ப காலநிலை சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கும். உங்களோட புத்தகத்துல உதாரணங்களோட இருக்கு, அதை பார்த்துப்போம். அடுத்த தரை தோற்றம். இதுக்கும் நல்ல இது ஆசியா, தென்னாசியா, கிழக்காசியா பகுதி பரந்த சமவெளி. ஸோ அங்க மனித நடவடிக்கை, குடியிருப்பு, போக்குவரத்து, வீதிகளுக்கு அது சாதகம். ஸோ தரை தோற்றம் நல்ல பிளாட்டா சமனா இருந்தா அங்க மக்கள் இருப்பாங்க. மலைத்தொடர் சாய்வுகள் இருந்தால் அங்க மக்கள் குறைவா இருப்பாங்க. உயரமான இடத்துல மக்கள் குறைவு, இமயமலை, ரொக்கி அந்தீஸ். ஸோ தரையிட சேப்பும் சனத்தொகையிட பரம்பலை தீர்மானிக்கும், இயற்கை காரணம். அடுத்த நீர், தண்ணி வசதி முக்கியம். பாலைவனங்கள்ல நீர் இல்லை, சனம் இல்லை. ஸோ தண்ணி வசதி முக்கியம். இதுக்கு உதாரணங்களை போட்டு உங்களோட புத்தகத்துல இருக்கு. மண்வளம், மண்வளம் இதெல்லாம் இயற்கை. ஸோ சனம் இந்த இயற்கையான காரணங்கள் எங்க சனத்துக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா இருக்கோ அங்க சனம் செறிவாக இருக்கும். உதாரணம் அந்த 4 வளையம், சனம் செறிவா இருக்கிற 4 வளையம். மிச்ச இடத்துல சனம் குறைய இருக்கும்.
பாலைவனம், காட்டுப்பகுதி அதுகள். இப்ப மனித நடவடிக்கையை பார்க்கலாம். இதுல ஒரு நாளை பார்ப்போம். என்னென்ன மனித செயற்பாடுகள். முதலாவது போக்குவரத்து. போக்குவரத்து உள்ள இடங்கள்ல சனம் இருக்கும். போக்குவரத்து ஜப்பான் பகுதிகளில் போக்குவரத்து அதிகமா இருக்கிற இந்த டோக்கியோ, நாகாயோ, கோபி அந்த பகுதியில் சனம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நகராக்கம், நகரப்பகுதி, நகராக்கம், நகரங்கள், நகர தன்மைகள் அதிகமா இருக்கிற பகுதியில் இருக்கும், சனம் அதிகமாக இருக்கும். அடுத்த தொடர்பாடல். அடுத்து அரசியல். அரசியல்கள், யுத்தங்கள், அரசாங்கத்தில் சில செயற்பாடுகள், அரசாங்கம் சில பிரதேசத்தை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கும், அந்த இடத்துல சனம் இருக்கும். அரசாங்கம் சில வீட்டு திட்டங்கள் கொடுக்கும். அடுத்தது வியாபாரம், தொழில் நடவடிக்கை, கல்வி நடவடிக்கை, நிறைய அடுக்கி கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கு ஒரு விஷயம் தான் படிச்சிருக்கிறோம், சனத்தொகை பரம்பல் அது உலகத்துல சமனா இல்லை. அதை 3 விதத்துல படித்தோம். பூகோளம், கண்டங்கள், நாடுகள், அந்த ஒவ்வொன்றையும் படித்தோம். அதில் சில தரவுகள் புதுசாக அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. மிக பொருத்தமான பாடத்தில் இருக்கிற தரவு ஜூஎன் டேட்டா. இதைத்தான் பயன்படுத்த வேணும். நெட்டில் அடித்தா சும்மா அதெல்லாம் வரும். ஜூஎன் ரிப்போர்ட்டை வாங்கித்தான் அதைத்தான் பார்க்கணும். அப்படியாப்பட்ட தரவு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சனத்தொகை சமனற்ற விதத்தில் பரம்பி இருக்கு, இயற்கை, மாநில காரணங்கள், அதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வேகமாக கேட்கலாம். பிள்ளைகள் எங்களுக்கு வெளியே வகுப்புக்கு போகணும், இருந்தால் கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 2024 உங்களுக்கு விடிய அநேகமாக அடிக்கடி வகுப்பு நடக்குமா, பள்ளிக்கூடம் தொடங்கும் வரைக்கும் போடுறதுக்கு முயற்சி பண்ணி